இது என்ன மொபைல்னு பார்த்தீங்கன்னா ROG 5S தான். இதை நான் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டுருக்கிற மொபைல் தான். பட் இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய ட்ரிகர் ஒர்க் ஆகலை. சரி, ஓகே, அதை நம்ம பிரித்து பார்த்துருவோம் அப்படின்றக்காண்டி எல்லாத்தையும் பிரித்து எடுத்தேன். இது பின்னால் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா போர்டையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட எத்தனை போர்டு உள்ளே இருந்து எடுத்துக்கிறேன்னா 1, இதில் ஒரு 2, அடுத்து ஒரு 3, அப்புறம் குட்டியாக ஒரு போர்டு ஒன்று, கிட்டத்தட்ட ஒரு 4 போர்டுக்கு பக்கம் நான் பிரித்து எடுத்துட்டேன். போர்டு, ஸ்பீக்கரு எல்லாமே இதில் இருக்கிற அத்தனை பொருளுமே பார்த்திங்கன்னா இந்த ஃபோனுக்குள்ளேருந்து எடுத்தது தான். இதில் கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்டிப்பு, மெயின் ஸ்டிப்பே பிரித்து வைக்கிறேன். ஆனாலும் இந்த ஃபோனு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டுருக்கு. எனக்கு அதுதான் ஒரு ஆச்சரியம். என்னடா இவ்வளோ தூரம் நம்ம பிரித்து எடுத்துமே இவ்வளவும் வேலை பார்க்குது அப்படின்னு. இங்கே இருக்கிற எல்லா ஸ்டிப்புமே இதிலேருந்து ரிமூவ் பண்ண ஸ்டிப்பு தான் இங்கே இருக்கிறது எல்லாமே. இதில் மேலேருந்து ஒரு போர்டு வருது, அந்த போர்டும் இது என்ன போர்டுன்றது தெரியல, இதில் என்ன இருக்குன்றதும் சரியாக தெரியல. பட் ஆனால் இதுக்குள்ளே ப்ராடக்ட் பண்ணியிருக்கிறாங்க, என்ன இருக்குன்னு தெரியல, பிரித்து தான் பார்க்கணும். இங்கே இருக்கிற இந்த போர்டை பிரித்துமே இந்த ஃபோன் ஒர்க் ஆகுது. பட் ஆனால் இப்போ இருக்கிற பெரும்பாலான ஃபோன்களை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்டிப்பை நான் பிரிச்சுட்டேன் அப்படின்னாலுமே அந்த ஃபோன் வந்து டோட்டலாக ஆஃப் ஆகி நின்றோம், அடுத்து எதுவுமே மூவ் ஆகாது. ஆனால் இதில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இத்தனையும் பிரித்து இதில் என்ன இப்போ ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சென்சார் பிரித்ததுனால பிரைட்னஸ் வந்து கரெக்டாக இல்லை. அந்த பிரைட்னஸ் மட்டும்தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறக்க வேண்டி இது பண்ணுற மாதிரி. இது எல்லாமே ஒர்க்கிங் தான். இது போல் எத்தனை பேர் இந்த ROG ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்கள்கிட்ட இதே போல் ஏதாவது ROG ஃபோன் இருக்குது அப்படின்னா சர்வீஸ் பண்ணுன்னா தாராளமாக எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரேன்.